பிரச்சனை வருது, யுத்தம் வருது, சோதனை வருதுன்னு பயப்படாதீங்க. இனிமேல் அது எழும்பாதபடிக்கு தான் இன்னைக்கு உங்களை நோக்கி வந்து கொண்டிருக்கிறது. இன்னைக்கு உங்களை நோக்கி வருதுன்னா இதோட உங்க பக்கம் தலை வச்சு என்ன பண்ணக்கூடாது, படுக்கவே கூடாது. அப்படி கொள்ளும்படியான ஜெயத்தை நமக்கு கட்டளையிடுவா. அதனால நல்லா நடந்துட்டேன், எல்லாத்தையும் விட்டுட்டேன், இப்பதான் நான் கர்த்தருக்குள்ள இருக்கிறேன், ஆனா இப்படிப்பட்ட பிரச்சனை வருது. ஏன் வருதுன்னா இனி அது வராது. இன்று கண்ட எகிப்தியனை இனி என்றும் காண்பதில்லை. ஆமா, ஏன் காண்பதில்லை? மொத்த பேரும் கடல்ல போறான், அதுக்காக தான் வந்திருக்கிறான். இவங்க என்ன நினைக்கிறாங்க, நம்மளை வீழ்த்திட போறான், நம்மளை கொண்டுட போறான். ஆண்டவர் ஒரு பெரிய திட்டத்தை வச்சிருக்கிறார். இப்ப நீ பார்க்குற ஒருத்தனை கூட இனிமேல் நீ பார்க்க போறதில்லை. கடல்ல மூழ்கினவன் திரும்பி வர முடியுமா? முடியாது. கர்த்தருடைய வார்த்தை பெரியது. இன்னைக்கு நீ பார்க்கிறவனை இனி என்னைக்கு என்ன பண்ணக்கூடாது, பார்க்கவே கூடாது.